சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? சாப்பாடுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. காரம் இல்லாமல் திட்டமாக காரம் போட்டு நல்லா செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் என் மருமக தான் பார்த்துக்கிறாளுங்க, நல்லா சமைப்பாளுங்க. அப்படியா? நல்லா இருந்துச்சு. அந்த கேசரி கூட சூப்பர். பருப்பு பாயசம் கூட நல்லா இருந்ததுமா. சரிங்க, கிளம்பலாமா? வேற எதனா பேச போறீங்களா? அக்கா அது வந்து ஒப்பு தமிழ் எப்போ வைக்கலான்னு எதுவுமே பேசவே இல்லையே. ஆமா, எனக்கு கூட ஞாபகமே இல்லை, மறந்தே போயிட்டு பாருங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பு தமிழ் மாதிரி பண்ணிக்கலாம். நீ எங்க வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க, உங்க வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வர வச்சு ஒரு ஒப்பு தமிழ் மாதிரி பண்ணிக்கலாம். சரிம்மா, அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நல்லா பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே வச்சுக்கலாம். ஒப்பு தமிழ்னா பொண்ணு வீட்டு சைடு தானே பண்ணணும், நாங்க தான் பண்ணணும். என்னைக்கு வச்சுக்கலாம்? அம்மா ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்லதமா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். அப்படியாப்பா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஆமாங்க அத்தை, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, அன்னைக்கே வச்சுக்கலாம். சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுறேன். வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா? உங்களுக்கு சம்மந்தம் தானே? ஞாயிற்றுக்கிழமையா? ஏங்க உங்களுக்கு சம்மந்தமா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல, எல்லாம் வருவாங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வருவாங்கடி, நல்ல நாளா வேற இருக்கு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். அப்ப சரிங்க. சரிங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டின்னு வந்துருங்க, ஒப்பு தமிழ் பண்ணிடலாம். சரிங்க நீ. சரி அக்கா, நாங்க அப்படியே கிளம்புறோம். மணி வேற ஆச்சு, இன்னும் அவ்வளவு தூரம் போகணும்ல. ஆமா ஆமா ஆமா, நீ கிளம்புறோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். என் வீட்டுல வேலை எல்லாம் வேற இருக்கா, நீ எதுவுமே முடிக்கவே இல்லை. அப்படியே அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டோம். போயே ஆகணும் இப்போ. சரி, பார்த்து பத்திரமா போங்க. ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு. சரிங்க, நீ பண்றோம். தம்பி பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க போயிட்டு வரேன்னு. சரிப்பா. சரி, நீ போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு வரேன் எல்லாருக்கும். பார்த்து போயிட்டு வாப்பா. பார்த்து வண்டி ஓட்டின்னு போப்பா. சரி மாமா. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க தம்பி. சரிங்க அத்தை. பார்த்து போயிட்டு வாப்பா. பாப்பா போய் வழி அமுச்சு வச்சுட்டு வந்துடலாம். சரிம்மா, வாங்க போலாம். அமுச்சு வச்சுட்டு வந்துருவாங்க, நம்ம உள்ள போவோம். காலைல இருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, பசியா எடுக்குது. மிச்சர் கிச்சர் என்ன சாப்பிடுவான். ஏண்டியே? சொல்லுங்க அத்தை, கிளம்பிட்டாங்களா அவங்களா? கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குடி. ஒப்பு தமிழுக்கு இன்னும் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது. என்ன சுறுசுறுப்பா வேலையை பாருங்க. என்ன கடைக்கு எதனா போகணுமா? நான் பொருள்லாம் ஆள் விட்டு வாங்கி வர சொல்லிடுறேன். என்ன வேணும்னு நீங்க சமைக்கிற வேலை, சமையல் உங்களால பண்ண முடியுமா? அவ்வளோ பேருக்கு எத்தனை பேர் வருவாங்க, ஏது வருவாங்க கேட்டு சொல்லுங்க அத்தை, பண்ணிடலாம். இல்லைன்னா வீடு ஆள் வச்சு செஞ்சுக்கலாம். அவ்வளோ பேருக்கு நம்ம சமையல் பண்ணின்னு இந்த வேலைங்களும் பார்த்துக்க முடியாது. சமையல்காரங்க வச்சு சமையல் பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு. அப்படிங்களா? சரி அத்தை. எப்படினாலும் ஒரு 30-40 பேராவது வருவாங்கடி. அவ்வளோ பேருக்கு நம்மளால சமைக்க முடியாது. முதல்ல அவ்வளோ பேருக்கு எனக்கு சமைக்க வேற தெரியாது. ஆமாம், அவ்வளோ பேருக்குலாம் நம்மளால செய்ய முடியாது. நம்ம வந்து வெளியே சொல்லிக்கலாம் சமையல்காரங்களுக்கு. சரிங்க அத்தை. சரி, நீ போய் பசங்களை பார்ப்போம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபில்டர் காப்பி போட்டு எடுத்து வந்து கொடு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு. சரிங்க அத்தை. எனக்கு வேற தலையா வலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரிங்க அத்தை. அவரேங்க அத்தை? அவன் தோட்டத்துக்கு கிளம்பிட்டான் அப்படியே. சரிங்க அத்தை. நீ சாப்பிட்டியா இல்லையா? எல்லாருக்கும் பந்தி பரிமாறி இருந்தா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லை அத்தை, இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, முதல்ல போய் சாப்பிட்டு போ. சாப்பிட்டு மற்ற வேலையில பாரு. சரிங்க அத்தை. இவளுங்களாம் வேற என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. சாப்பாடுல எடுத்து வைக்க சொன்ன, மூடி வைக்க சொன்ன, வச்சாலுங்களா? எல்லாத்தையும் தொந்து போட்டு போயிட்டாலுங்களா? போய் பார்க்கணும் முதல்ல. எப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? இல்லை எல்லாரும் கேட்குறோம் அப்படின்றதுக்காக பிடிச்சிருக்கு நாங்கள் சொல்லிட்டியா? ஏமா அப்படி கேட்குறீங்க? இல்லைப்பா, நாங்கள் வந்து ஒப்பு தமிழ் பண்ணுறோம், அது இதுன்னு இன்னும் எதுவுமே கேட்காம சொல்லிட்டு வந்துட்டோம். அதனால தான் இப்போ கேட்குறோம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வீட்டுக்கு போனே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் பிடிக்கலன்னு. எனக்கு எல்லாம் ஓகே தான்ப்பா, பிடிச்சிருக்கு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏங்க, இத்தனை நாள் எத்தனை நேரத்தில் நம்ம பொண்ணு பார்த்துருப்போம். எல்லா பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா, இந்த பொண்ணு மட்டும் பிடிச்சிருக்குன்றான். அதான் என்னன்னு தெரியல, எனக்கும் அது யோசனையாகவே இருக்கு. என்னமோ அவனுக்கு என்ன தோன்றோ அதை பண்ணுறான். நல்லதா இருந்தா சரி விடு. இந்த பொண்ணையாவது சரி சொன்னானே சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லைன்னா இன்னும் 2-3 வருஷத்துக்கு தச்சு சுற்றுவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம், நானும் அதான் நினச்சேன். எப்படியோ நல்லபடியாக இந்த பொண்ணுக்கே ஒத்துக்கினேன். எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம். எங்கடி மீனா? எங்கடி? மேடம் ட்ரெஸ் மாற்றி வர போயிருக்காங்க. புடவை மாற்றிட்டு வர போயிருக்கலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே புடவை கட்டியிருக்கா. எவ்வளோ நேரம் கட்டின்னு இருப்பா? அதான் போயிட்டு வேறு ட்ரெஸ் போட போயிருக்கா. நைட் ட்ரெஸ் போட்டுன்னு வருவா. ஆமாம், புடவை கட்டினா ஒரு 1/2 hour வேணா புடவை கட்டினு இருக்கலாமா? அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதை விட கஷ்டமான வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுமா. என்ன பண்ணுறது, நம்மளும் லேடிஸாக வந்துட்டோம். புடவை கட்டி தானே ஆகணும். ஏன் உனக்கு புடவை கட்டி நிற்கிறது பிடிக்காதா? கட்டுவேன், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அவ்வளோதான். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாலாம் கட்டி நிற்க முடியாது. நானும் அப்படிதான். அம்மா இப்போதான் நிம்மதியாக இருக்கு. புடவை அவுத்து போட்டதுக்கு அப்புறம் தாண்டி அம்மா மூச்சை விட முடியும் என்னால். ஏன்டி ஃப்ரீயாக தானே உனக்கு கட்டி விட்டுருந்தோம், அப்படி டைட்டாக கூட கட்டி விடலையே? அம்மா என்னாலலாம் அந்த புடவை கட்டி இருக்க முடியலடாம்மா சாமி. இப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. சரி, மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக பேசணும்னு கூட்டின்னு போனாங்களே, என்ன பேசுனீங்க? ஆமாம், அப்படியே பேசி தள்ளிட்டான். சொல்லுடி, என்னடி கேட்டாங்க? பிடிச்சிருக்கா கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? பிடிச்சிருக்கு சொன்னேன். பாருப்பா. அப்புறம் வேற என்ன கேட்டாங்களா? வேற எதுவும் கேட்கலடி. கேட்டதுனால அவன் சொல்ல மாட்டாடி. லூசே, வேற எதுவுமே கேட்கல. நிஜமா எத்தனை படத்தில் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கேட்பாங்களே, எதுவுமே கேட்கல? எதுவுமே கேட்கல. அது சரி. ஃபோன் நம்பர் எதனா வாங்கி வந்தியா? ஏண்டி நானா போய் கேட்க முடியும் ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே? ஏண்டி கேட்டு வாங்க வேண்டியதானடி? அதெல்லாம் வேணாம், சும்மா இரு நீ வேற. சரியான லூஸா இருப்ப போலையா. சரி விடு, அவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்களா பார்க்கலாம். நான் எல்லாம் பேச மாட்டேன்ப்பா. நீ பேசாம பின்ன நாங்களா பேச முடியும்? ஐயோ, நான்லாம் பேச மாட்டேன். சரியாந்துடி நீ. சரி, எப்போ கல்யாணம் பண்ணி தோத்த போகிறாங்களா? ரொம்ப ஆசைப்படாத, கல்யாணம்லாம் இப்போ கிடையாது. காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான். சே,
எஸ்கேப் ஆயிட்டா. கையில உனக்கு எப்போ கல்யாணம்? எங்க வீட்லயும் மாப்பிள்ளை பாக்குறேன் தாண்டி சொன்னாங்க. நான் தான் வேணாம் சொல்லிட்டேன். ஏன்டி வேணாம்னு சொன்னேன்? உனக்கு கல்யாணம் பிடிக்காதா? முதல்ல படிக்கணும்ல, படிப்புலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொன்னேன். எங்க அப்பாவும் சரி சொல்லிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டா எப்படி நான் வேலைக்கு போறது, எப்படி படிக்கிறது, அப்படியே ஃபேமிலி கிம்லின்னு போயிடும், இப்போதைக்கு நான் படிக்கணும் அப்படி இப்படி சொன்னேன். சரின்னு அவங்களும் புரிஞ்சுக்கினாங்க. பாவம் மீனா தான். இங்க பாரு, நானும் அந்த மாதிரி தான். நிச்சயதார்த்தம் மட்டும்தான் இப்போ, கல்யாணம்லாம் இப்போ கிடையாதுன்னு ரொம்ப ஆசைப்படாத. அப்படிலாம் டக்குன்னு போயிட மாட்டேன் வீட்டுல இருந்து. இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு செம்மு முடிச்ச மறுநாளே கல்யாணம் பண்ணி தொத்துறாங்களா இல்லையா பாரு. பிஜியும் பண்ண முடியாது, நீ வேலைக்கும் போக முடியாது. ஐயா அதையும் பார்த்துடலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த மாப்பிள்ளைய பார்த்தா அவ்வளோ ஒரு வில்ல மாதிரிலாம் இல்லடி. அவன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கான். அதனால் எப்படி இருந்தாலும் ஓகே ஆகிடும். ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் படிப்பேன், வேலைக்கு போவேன், எல்லாம் பண்ணுவேன். அது சரி, இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னியா? அதெல்லாம் பாட்டியே பேசிட்டாங்கடி. பாட்டி இந்த மாதிரி படிப்புலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களும் சரி சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் கூட ஒட்டு கேட்டுன்னு இருந்தோம். அடிப்பாவீங்களா? ஆமாம், பின்ன எங்களையும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே என்ன நடக்குது, என்ன பேசுறீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் பார்த்து தான் இருந்தோம். அடி கேடிங்களா? நீங்கள் ரூம் உள்ள இருக்கீங்க, நான் நினச்சிருந்தேன். பார்த்தா இந்த மாதிரி வேலை பண்ணி இருந்திருக்கீங்க. பின்ன எங்களுக்கு எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறது, போர் அடிக்காதா? அது என்ன நடக்குது வந்து பார்த்தோம் ஜன்னல் வெளியா. சரி சாப்பிட்டீங்களா? நாங்களாம் சாப்பிட்டோமே, நீ சாப்பிட்டே இல்லையா? நானும் அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை. ஏய், சாப்பாடுலாம் சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடு போ. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஏண்டி வெஜ்ஜு தானே செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாம், வடை, பாயாசம், கேசரி, சக்கரை பொங்கல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், அப்பளம் எல்லாம் இருக்குது. போய் சாப்பிடு போ. கேட்கும் போது நாக்குலேருந்து எச்சியே ஊறுதே. போ போ, போய் சாப்பிட்டு வா போ. அப்புறம் உனக்கு வந்து ஏதோ உப்பு தமிழ் ஏதோ பண்ண சொல்லியிருந்தாங்களே, அதையும் கேட்டோம். அதுக்குள்ள வேற ட்ரெஸ்ஸில் வேற எப்படி போகிறது, என்ன வாங்குறது எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணுவோம்ல. போய் சாப்பிட்டு வா, தெம்பா ரெடி பண்ணலாம். அடி பாவீங்களா? என்னோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் ஆர்வமாக இருக்கீங்க போலியே. ஆமாம் பின்ன. ஆமாம், கையில் உங்கள் அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாரு. மாமா வரலையா? அவர் இப்போ வரலையாண்டி. அத்தை தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி உனக்கு ஃபங்க்ஷன்லாம் வருது, ஒரு லீவ் முடிஞ்சோடனே அமுச்சு விட்றேன், ஒரு 4 நாள் எந்திரி போட்டோம் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டாரு அவரும். அப்போ சரி. நான் கவுன் வாங்கிக்கவா இல்லை ஆஃப் சாரி வாங்கிக்கவா? ஏண்டி நீ வேற சும்மா இருடி. கையில் கோன்லாம் வேற வைக்கணும்டி, 2 கையிலையும் ஃபுல்லாக. உனக்கும் வைக்கணும், எனக்கும் வைக்கணும், கையிலுக்கும் வைக்கணும், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வச்சு விடணும். மேடம் இது என்ன கல்யாணமா? இது வெறும் உப்பு தாம்பலம் தான். எது வந்தா என்ன, எல்லா ஃபங்க்ஷன் தானே. நல்லா சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்டுங்களாம் கூட கூப்பிட போகிறேன். ஃப்ரெண்டுங்களை கூப்பிட போறியா? ஆமாம். ஏண்டி இது சிம்பிளாக வீட்டில் பண்ணுற ஃபங்க்ஷன், அதுக்கு எதுக்கு ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்ற? அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிடு. அப்படிதானே ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், எல்லாம் போர் அடிக்காதா? ஆமாடி, அவ சொல்கிறது சரி தானே. ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடு. சரி கூப்பிட்றேன். அவளுங்க வராளுங்களோ இல்லையோ கூப்பிட்டு பார்க்குறேன். அதெல்லாம் வருவாங்க, நீ கூப்பிடு. ஏண்டி வாங்க மேடம் வாங்க. புது பொண்ணு ஏண்டி? நானா புது பொண்ணு? அவ தாண்டி புது பொண்ணு. ஆமா, இன்னைக்கு நீங்க தானே புது பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணி இருந்தீங்க, நான் தான் பார்த்தேன். கொண்டை என்ன, நெத்தி சுட்டி என்ன, நெக்லஸ் என்ன, புது புடவை என்ன, தக்க 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 இருந்தீங்களே. ஏய், அடி வாங்க போற நீ. மீனா சாப்பிடவா? மா எனக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுமா, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி அங்க வகை வகையா செஞ்சு வச்சிருக்கோண்டி, ஒன்னு எப்படி தட்டில் வச்சு எத்தனை வர முடியாது. அங்க வா, வந்து சாப்பிட ஓடியா. பசிக்கலையா உனக்கு? நீ சாப்பிடல, நானும் என்ன சாப்பிடாம இருக்கவா? 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் ஓடியா. சரி வாங்க போய் சாப்பிடலாம். நீங்களா சாப்பிட்டீங்களாடி? சாப்பிட்டு வச்ச. நீ சாப்பிட்டியா சஞ்சு? சாப்பிட்டு பெரியம்மா. அவன் எங்க உங்க அண்ணன் சதீஷ்? ஆளே காணும் வீட்டுல. அவன் விளையாட போயிருக்கா பெரியம்மா. அவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டான் பெரியம்மா. சரி சரி, உட்காந்து விளையாடுங்க. வாடி நம்ம போலாம். நீங்கள் போங்க, வரேன். சீக்கிரம் வா. இனிமே எல்லாத்துக்கும் உனக்கு ஸ்பெஷல் கவனிப்பு தான். என்ஜாய் என்ஜாய். ஏன் ஸ்பெஷல் கவனிப்பு? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உன்னை வீட்டை விட்டு தத்த போறாங்க கல்யாணம் பண்ணி. அது வரையும் உன்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்கல்ல. லூசு மாதிரி பேசாதடி, இன்னும் 1 வருஷம் இருக்குடி அதுக்கெலாம். இருந்தாலும் 1 வருஷம் டக்குன்னு போயிடும். அது வரையும் உன்னை நல்ல மகாராணி மாதிரி ட்ரீட் பண்ணி அப்புறம் தத்தி விட்டுருவாங்க. ஏச்சி பாய முடு. என்னை தொத்தி விடும் போது உன்னை மட்டும் என்ன வீட்லையா வச்சிருப்பாங்க? நீயும் காலேஜ் முடிச்சோன்னு பேக்கப் தான் அவளே. அதுக்குள்ள இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு. நான் இப்பதான் +2 படிக்கிறேன்னு. 10 நாள் வரைக்கும் நான் ஜாலியாக வீட்டில் இருப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி இப்போ முதல்ல சாப்பிட்டு வா. வரேன்.